முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டு வந்தாலும் கடலூரில் மழை வெள்ளத்தால் இனி பாதிப்புகள் ஏற்படாமல் இருக்க நிரந்தர தீர்வு காண உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என கடலூர் நகர மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் செய்தியாளர் ஸ்ரீதர். கடலூர் மாவட்டத்தில் 9ஆம் தேதி பெய்த பலத்த மழையின் காரணமாக கடலூர் மாவட்டம் வெள்ளக்காடாக மாறியது. இந்த கடலூர் மாவட்ட வெள்ளக்காட்டிலிருந்து காப்பாற்றுவதற்காக அரசு பல்வேறு நடவடிக்கை எடுத்து வந்த நிலையில் நேற்று முன்தினம் பெய்த மழையின் காரணமாக மீண்டும் கடலூர் மாவட்டம் வெள்ளக்காடாக மாறியது. குறிப்பாக கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் பின்புறம் உள்ள கேசவ நகர் உள்ளிட்ட 9 நகரங்கள் இன்னும் தண்ணீர் வடியாமல் தண்ணீர் சூழ்ந்திருப்பதால் 1000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் அங்கே முடங்கி கிடக்கிறது. அந்த தண்ணீர் இருப்பதால் நோய் பரவும் அபாயம் உள்ளது என தெரிவித்திருக்கிறார்கள். உடனடியாக போர்க்கால நடவடிக்கையை அதை அப்புறப்படுத்த வேண்டுகோள் வைத்திருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் மாவட்டம் முழுவதும் தொடர்ந்து இதுபோல் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வந்த போதும் பல இடங்களில் சாலை மேல் நடைபெறுது. குறிப்பாக இன்று சிலம்பிமங்கலம் பகுதியில் உரிய நிவாரணம் வழங்க வேண்டும், பயிர் காப்பீட்டுக்கு சரியாக நிவாரணம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல கோரிக்கைகள் வைத்து சாலை மறியல் ஈடுபட்டார்கள். தொடர்ந்து மாவட்டம் முழுவதும் சாலை மறியலும் போராட்டம் நடந்து வந்த வேளையில் மாவட்ட நிர்வாகம் விரைவில் அனைவருக்கும் தேவையான நடவடிக்கை எடுக்கப்படும், அதுவரை பொறுமை காக்க வேண்டும். இதுவரை 23 கோடி ரூபாய் நிவாரணமாக வழங்கப்பட்டுள்ளது. விரைவில் அதற்காக மற்ற பயிர்களுக்கு கணக்கெடுக்கப்பட்டு பயிர்க்கடனும் பயிர்க்கான நிவாரணம் வழங்கப்படும் என தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் மாவட்டத்தில் பல குறைகள் இருந்தாலும் மாவட்டத்தில் பல்வேறு மக்கள் முறையான நடவடிக்கை எடுக்க நீண்ட காலம் திட்டம் வேணும், அவ்வப்போது உணவு கொடுக்கப்படுது, இதுபோல் தங்க வைக்கப்படுகிறார்கள். நீண்டகால திட்டத்தை வலியுறுத்த வேண்டும். இந்நிலையில் நாளை மத்திய குழு நாளை கடலூர் மாவட்டத்தில் பார்வையிட விசாரிக்க போது அந்த சமயத்தில் கூட நீண்டகால திட்டத்திற்கு வலியுறுத்த வேண்டும். ஒவ்வொரு ஆண்டும் கடலூர் மாவட்டம் வெள்ளத்தால் பாதிக்கப்படுது, வறட்சியால் பாதிக்கப்படுது. இனி வரும் காலங்களில் இதுபோல் நடைபெறாமல் இருக்க நீண்டகால திட்டத்தை கடலூர் மாவட்டத்தில் கொண்டு வர அனைத்து அதிகாரிகளும் அரசும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் பொதுமக்கள் வேண்டுகோளாக இருக்குது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் லெனினுடன் ஸ்ரீதர்.